உயிர்களுக்கு உணவளிக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் ராகவேந்திரனின் பசுமை வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்முடைய இழுப்பப்பூ சம்பா வயல். இது இப்போ தான் பார்த்திங்கன்னா கதிர் வர ஆரம்பிக்குது. இந்த கதிர் வர ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து தேவை. இயற்கை வழியில் ரசாயன உரங்கள், ரசாயன இடுபொருள் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கை வழியில் நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தோன்னா, ஒரு புண்ணாக்கு கரைசல். புண்ணாக்கு ஒரு 5-6 நாள் நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம். ஊற வச்சு அது தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 கிலோ புண்ணாக்கு அதை கொஞ்சம் 2ஆக எடுத்து வச்சுட்டேன். ஒரு பகுதியை எடுத்து அது கூட நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டேப்பில் தண்ணி பாயிற வயல்லையே அதுக்கு நீர் வழியாக கொடுக்குறோம், ரொம்ப ஸ்லோவாக வச்சு. ஏன்னா ஒரு பகுதியும் பாயறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அந்த 1 மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டேப் பால் வால்வு நம்ம செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சிறுவோ இந்த நீர் வழியே விட்டோம்னா நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் நல்ல ஒரு மணி சத்தாகவும் இந்த புண்ணாக்கு கரைசல் அமையும். இதை விட்டு நம்ம ரசாயன உரங்கள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இயற்கை வழியில் செய்கிறோம். இயற்கை வழியில் செய்கிற விவசாயிங்களை நண்பர்கள் பார்க்குறவங்க எங்ககிட்ட அரிசியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுங்க. நீங்கள் எங்ககிட்ட அரிசி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு மென்மேலும் ஒரு ஆதரவாகவும் ஒரு உந்து சக்தியாகவும் உங்களுடைய எங்களிடம் வாங்கி சாப்பிடுகின்ற இந்த பண்பு என்பது எங்களுக்கு உந்து சக்தி அமையும், உங்களுக்கு ஆரோக்கியமாக அமையும், எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும், உங்களுக்கு நல்வாழ்வாக இருக்கும் என்று சொல்லி இயற்கை விவசாயம் செய்வோம். அனைவரும் ஆரோக்கியத்துடனும் நல்ல வளத்துடன் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்க வையகம், வளர்க வையகம். நன்றி, வணக்கம்.